ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே எப்படி டொனால்ட் டக் வரையுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே வந்திருக்கு. ஸோ இப்போ ரியலுக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. கலரிங் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இது டார்க்காக இருக்குது. ஆனால் பார்க்க நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி வரையுன்னு சொல்லிட்டு தெரியும். சரி வாங்க, இப்போ நம்ம இது எப்படி வரையுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டொனால்ட் டக் எப்படி வரையுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா பென்சில் ரப்பர், அதுக்கு தேவையான க்ரையான்ஸ் எடுத்துருங்க. சரி வாங்க, இப்போ எப்படி வரையுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பார்ட்லேருந்து வரையப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சர்க்கிள் மாரி ஒன்று போட்டுங்க. அது மேலே இருக்க கேப்புக்கு அதேமாரி இதுக்கு மேலே இன்னொரு ரவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே வரையும் போது கொஞ்சம் லைட்டாகவே வரைங்க. ஸோ இதுலேருந்து அப்புறம் இன்னொரு கர்வ், இந்த கர்வ் வந்து இதில் வந்து அப்படியே ஜாயின் பண்ண மாரி. ஸோ இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே லைட் ஆகணும். ஸோ இந்த வி ஷேப்பில் ஒன்று போட்டுருங்க ஸோ கேப்புக்கு. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கேப்புக்கு முடிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் போர்ஷன் வரையலாம். ஸோ இங்கேருந்து லைட்டாக ஒன்று, ஸோ அப்புறம் ஃபேஸ் பார்ட்டுக்கு அப்படியே லைட்டாக ஸ்லோவாக ஒன்று, லைட் கர்வு, ஒரு சின்ன கர்வு. ஸோ இங்கேருந்து எப்படின்னா லைட் யூவாக ஒன்று போட்டு, யூக்கு ஒன்று போட்டு மேலே தூக்கி அடிச்சிருங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே கண்ணு பாட்டுக்கு ஒரு ஓ ஷேப்பு. இன்னொரு சைடுக்கு ஒரு பெருசாக, ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஓ ஷேப்பில். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ் பார்ட்டு கொஞ்சம் வந்துடுச்சு. ஸோ லைட் கர்வ் போட்டு, ஸோ இப்போ வாய்க்கு இங்கேருந்து ஆரம்பிப்போம். ஒரு சின்ன லைட்டாக ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் போட்டு இங்கேருந்து அப்படியே இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ வரையும் போது கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாகவே வரைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் பார்ட்டும் முக்கால்வாசி முடிச்சாச்சு. இங்கேருந்து வாய்க்கு வந்து இங்கேருந்து லைட்டாக கர்வ் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்ட் முடிஞ்சாச்சு. நல்லாவே வந்திருக்கு. ஸோ வரையும் போது கொஞ்சம் ஸ்லோவாக வரைங்க. சில வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக வரைகிறேன், நீங்கள் எப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ ஃபேஸ் பார்ட் முடிஞ்சாச்சு. ஸோ கண்ணுக்கு இங்கே நம்ம அப்புறமா பிளாக் அடிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு ரவுண்டாக சின்னதாக ஒன்று போடலாம். இங்கே வந்து முடியெலாம் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி போட்டுங்க. ஸோ இப்போ உடம்புக்கு இங்கேருந்து இங்கேருந்து லைட்டாக வரும், லைட் கர்வு, இங்கே 2 கோடு போட்டுடலாம். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஸோ இந்த வாய்க்கிட்டேருந்து வந்து
ஸோ லைட் கர்வ் போட்டு இங்கே லைட்டாக ஜாயின் பண்ணுறலாம். ஸோ பண்ணிவிட்டு இங்கே வந்து டை கட்டுற மாரி ஒன்று சின்னதாக, ஸோ இங்கேருந்து கைக்கு ஒரு ரைட்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு சின்ன கர்வ். ஸோ இங்கே வந்து ஒரு 3 ரைட் கர்வ் ஒன்று போட்டுடலாம், ஏன்னா கை உள்ளேருந்து வர மாரி. ஸோ அதேமாரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஒன்று, அது சின்னதாக ஒரு ஷர்ட். இங்கேயும் அதேமாரி ஒரு சின்ன கர்வு, ஒரு 3 கேர்டு. ஸோ இப்போ உள்ளேருந்து கை வர மாரி. ஸோ கையை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ கை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வளைஞ்சாச்சுங்க. ஓ 2 விரல் இங்கே. ஸோ இப்போ இந்த சைட்லேயே ஒரு வால் வர மாரி அது சின்னதாக அப்படி போட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உடம்பு வரைஞ்சாச்சு. ஸோ எப்போதுமே ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வரைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேலேயே டார்க்காக வரையலாங்க. ஸோ இப்போ வந்து கால் போர்ஷனு, காலுக்கு வந்து ஒரு லெஃப்ட் கர்வ் மாதிரி ஒன்று போட்டு இங்கேருந்து ஜாயின் பண்ணி ஒரு கால் கொஞ்சம் பெருசாக மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில், ஸோ கால்லேருந்து இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு காலுக்கு அதேமாரி ஒரு கர்வ் மாரி ஒன்று போட்டு காலை ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாம் முடிஞ்சிச்சு. பார்க்க நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதேமாரி தான் வரைஞ்சிருக்கேன். ஒரு பிக்சர் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்து தான் வரைஞ்சேன். பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இது வரையும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வரைங்க, ஸ்லோவாக வரைங்க, அப்போ தான் ஒழுங்காக வரும். சரி வாங்க இப்போ நம்ம கலரிங் பார்ட் போகலாம். ஸோ ஒரு கலராக பார்த்து அடிப்போம். சரி இதேமாரி தேவையில்ல, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பார்த்து அடிக்கலாம். சரி வாங்க இப்போது கலர் அடிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் வரைஞ்சி முடிச்சாச்சு. ஸோ இப்போ அது மேலே டார்க்காக வருதுக்கா பிளாக் ஸ்கெட்ச் எடுங்க. பிளாக் ஸ்கெட்சை வந்து அவுட்லைனில் ஃபுல்லாக பிளாக்லாம் வரைஞ்சிடலாம். ஸோ வரையும் போது கொஞ்சம் பார்த்தே வரைங்க, கரெக்டாக அது மேலே வர மாரி அடிக்கலாம். பார்த்து பொறுமையாக ஸ்லோவாக அது மேலேயே அவுட்லைன் போடலாம். சரி வாங்க இதை பிளாக் ஸ்கெட்சை வந்து அவுட்லைன் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிளாக் ஸ்கெட்சில் அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, கரெக்டாகவும் வந்திருக்கு, நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலுக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்குது. சரி வாங்க இப்போது கலர் அடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா அடிப்போம். ஃபஸ்ட்டு நான் பிளாக் எடுத்துகிறேன். பிளாக்லேருந்து இந்த கேப்பு, ஸோ அதுலேருந்து அடிப்போம். ஸோ அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே அடிங்க. ஸோ உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் இருந்தால் ஸ்கெட்ச்லேயே அடிங்க. ஸோ நான் எல்லாமே க்ரையான்ஸில் அடிக்கிறதுனால க்ரையான்ஸ்லேயே பார்த்து அடிச்சிட்றேன். ஸோ பிளாக் அடிச்சிட்டேன். மேலே அந்த கேப்பு வந்து ப்ளூ. ஸோ இதேமாரி கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக அடிங்க.
ஸோ ஸ்கெட்சில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நான் க்ரையான்ஸ்லேயே அடிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த கேப்பு அதுமாரி இந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து எல்லாமே ப்ளூ கலர். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு க்ரையான்ஸ் அடிச்சுட்டு இதுமாரி வேஸ்ட் கிளாத் எடுத்துங்க. வேஸ்ட் கிளாத் எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சம் அடிச்சிடலாம். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். சரி வாங்க, இதே மாதிரி அடிச்சுட்டு இதுமாதிரி க்ளீன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வரைஞ்சாச்சு, கலரெலாம் அடித்து முடிச்சாச்சு. ஸோ அடித்து முடிச்சுட்டு இதுமாதிரி வேஸ்ட் கிளாத் எடுத்து அது மேலே கொஞ்சம் ஷேட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த க்ரையான்ஸ் வந்து அந்த இதெல்லாம் போயிடும், பார்க்க நல்லாவும் இருக்கும். ஆனால் க்ரையான்ஸ் வச்சா அந்தளவுக்கு டார்க்காக தெரியாது, லைட்டாக தான் தெரியும். இதுவே நீங்கள் ஸ்கெட்சில் வச்சுன்னா இன்னும் நல்லா டார்க்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு, பார்க்க நல்லாவும் வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரியல் இதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவும் இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக தெரியும், அது கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ அதாவது கலரிங் தான், நான் லைட்டாக தான் அடித்து அப்படியே ஷேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு டார்க்காக இருக்குது பிரிண்ட் அவுட் இதனால். ஸோ நான் பார்க்க இதுவும் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இதை வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ நான் தான் பொறுமையாக வரைஞ்சிருக்கேன், நீங்கள் பொறுமையாக வரைங்க. ஸோ வரைஞ்சி பார்த்துட்டு உங்களுக்கு தான் கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.